நாமம் இன்ப நாமம். போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்பி வந்தோரை கைவிடா நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம். நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப
பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல போறோம். ரெடி? ஹalleluya. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹalleluya. பிள்ளைங்களுடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஹalleluya. இன்னும் வரலப்பா. ஹalleluya. ஆமா, அண்ணன் சொல்ற மாதிரி நீங்க சொல்ல போறீங்க. ஓகே? பொண்ணும் இல்ல, பொண்ணு இல்ல, பொண்ணும் இல்ல, பொருளும் இல்ல, இயேசு உண்டு, அவர் நாமம் உண்டு. இன்னொரு வாட்டி, பொண்ணும் இல்ல, பொருளும் இல்ல, ஆனா இயேசு உண்டு, அவர் நாமம் உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது போதும் எனக்குன்னு சொல்ல, அது போதும். ஆமா, இயேசப்பா நம்ம கூட இருந்தா எல்லாமே சாத்தியம். நம்புறீங்களா? ஆமா, அவ்வளவுதான். இது ஒரு பாட்டா பாட போறோம். அண்ணன் பாடுற மாதிரி நீங்க பாடணும். ஓகேவா? நீங்களும் பாடலாம் பின்னாடி இருக்கிறவங்க. ரெடி? ஓகே. பொண்ணும் இல்ல, பொருளும் இல்ல, இயேசு உண்டு, அவர் நாமம் உண்டு. பாடுங்க. பொண்ணும் இல்ல, பொருளும் இல்ல, இயேசு உண்டு, அவர் நாமம் உண்டு. சத்தமா. பொண்ணும் இல்ல, அட பொருளும் இல்ல, இயேசு உண்டு, அவர் நாமம் உண்டு. கைத்தட்டி. பொண்ணும் இல்ல, பொருளும் இல்ல, இயேசு உண்டு, அவர் நாமம் உண்டு. சத்தமா. பொண்ணும் இல்ல, பொருளும் இல்ல, இயேசு உண்டு, அவர் நாமம் உண்டு. இன்னொரு வாட்டி. பொண்ணும் இல்ல, பொருளும் இல்ல, இயேசு உண்டு, அவர் நாமம் உண்டு. எத்தனை பேர் ரெண்டு கை வச்சிருக்கீங்க? ரெண்டு கை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றவங்க ரெண்டு கையை மேல தூக்குங்க. அப்படியே தலைக்கு மேல ஒரு தட்டு தட்டுங்க பார்க்கலாம். சத்தம் வருதான்னு பாத்துருவோங்க. சூப்பர். இவ்வளவுதானா சத்தம்? நல்ல சத்தமா. தட்டணும். நல்ல சத்தமா பாடவும் செய்யணும். ஓகேவா? பொண்ணும் இல்ல, பொருளும் இல்ல, இயேசு உண்டு, அவர் நாமம் உண்டு. பாடுங்க. பொண்ணும் இல்ல, அட பொருளும் இல்ல, இயேசு உண்டு, அவர் நாமம் உண்டு. சத்தமா. பொண்ணும் இல்ல, பொருளும் இல்ல, ஆனா இயேசு உண்டு, அவர் நாமம் உண்டு. இன்னொரு வாட்டி. பொண்ணும் இல்ல, பொருளும் இல்ல, இயேசு உண்டு. தலைக்கு மேல கை தட்டி அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். நீங்க மட்டும் அல்லேலூயா, 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 ஆமென். நல்லா. அல்லேலூயா, 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 ஆமென். இந்த சத்தமா. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். சூப்பர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதை விட சத்தமா பாடணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதை விட சத்தமா பாடணும். சரியாமா? பிள்ளைங்க அப்படியே குதிச்சு எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். நல்ல டான்ஸ் ஆட போறோம். எத்தனை பேருக்கு டான்ஸ் ஆடி பாடுறது பிடிக்கும்? அப்படியே குதிச்சு எந்திரிச்சு நில்லுங்க. 80 வயசானாலும் நான் இளைஞனா இருக்கிறேன், இல்ல நான் இன்னும் யங்ஸ்டரா இருக்கேன்னு நினைக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சு நிக்கலாம். நீங்க எல்லாம் மைண்ட் செட் தான். நீங்க வாலிபர்கள் நினைச்சீங்கன்னா நீங்க வாலிபர்கள். நான் வயசாயிருச்சு, என்னால முடியலப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு வயசாயிருச்சு.
டான்ஸ் ஆட விரும்புறவங்க அப்படியே குதிச்சு எந்திரிச்சு நில்லுங்க. பரவாயில்ல, எந்திரிச்சு நீங்க முடிஞ்சா எந்திரிச்சு நில்லுங்க. இல்லைன்னா உட்காந்து வேடிக்கை பார்க்க கூடாது, தூங்க கூடாது. நல்லா கையை தட்டி எங்க கூட பாட போறீங்க. ரெடி? ரெடியா? நீங்க டான்ஸ் ஆட ரெடியா? ஓகே. ஒண்ணும் இல்ல. அல்லேலூயா சொல்லும்போது வலது கையை மேல தூக்கி குதிக்கணும். வலது கையை மேல தூக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவுதான். அல்லேலூயா. 1 2 3 let's go. அல்லேலூயா, அவர் புதுச்சே. Let's go. Hallelujah, 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 சூப்பர். இப்போ குறைவெல்லாம் நிறைவாகும். சொல்லுங்க, குறைவெல்லாம் நிறைவாகும். பரிதாபமா கேக்குது, சத்தமா. குறைவு எல்லாம் நிறைவாகும் இயேசுவின் நாமத்தினால். சோதனையில் தப்பி செல்ல வழி உண்டு. சோதனையில் தப்பி செல்ல வழி உண்டு. அவ்வளவுதான். இயேசுவின் நாமத்தினால். வாழ்க்கையில சோதனை வந்திருக்கா உங்களுக்கு? சோதனை, பண நெருக்கடி வந்திருக்கா? பணம் இல்ல சாமி என்கிட்ட அப்படின்னு பண நெருக்கடி வந்திருக்கா? வேலை இல்லாத சிச்சுவேஷன் வந்திருக்கா? கஷ்டமா இருந்திருக்கா மனசுக்கு? அந்த சூழ்நிலையில எல்லாம் தப்பி செல்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் இயேசு. சொல்லுங்க, இயேசு. ஓகே, சொல்லுங்க. குறைவெல்லாம் நிறைவாகும் என் வாழ்வில். பாருங்க, குறைவெல்லாம் நிறைவாகும் என் வாழ்வில் இயேசுவின் நாமத்தினால். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால். அவ்வளவுதான். ஓ, சோதனையில் தப்பி செல்ல வழி உண்டு. சொல்லுங்க, எங்க இயேசுவின் நாமத்தினால். சத்தம் என்ன வரணும்? குறைவெல்லாம் நிறைவாகும் என் வாழ்வில் இயேசுவின் நாமத்தினால். சோதனையில் தப்பி செல்ல வழியுண்டு இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ரெடியா? பாடலாமா? ரெடி? குறைவெல்லாம் நிறைவாகும் என் வாழ்வில். பாடலாமா? 1 2 3 go. குறைவெல்லாம் நிறைவாகும் என் வாழ்வில் இயேசுவின் நாமத்தினால். சொல்லுங்க, குறைவெல்லாம் நிறைவாகும் என் வாழ்வில் இயேசுவின் நாமத்தினால். சோதனையில் தப்பி செல்ல வழியுண்டு இயேசுவின் நாமத்தினால். சொல்லுங்க, சோதனையில் தப்பி செல்ல வழியுண்டு இயேசுவின் நாமத்தினால். நிறைய பேர் பாடல. குறைவெல்லாம் நிறைவாகும் என் வாழ்வில் இயேசுவின் நாமத்தினால். சோதனையில் தப்பி செல்ல வழியுண்டு இயேசுவின் நாமத்தினால். நீங்க மட்டும் பாடுங்க, குறைவெல்லாம் நிறைவாகும் என் வாழ்வில் இயேசுவின் நாமத்தினால். சோதனையில் தப்பி செல்ல வழியுண்டு இயேசுவின் நாமத்தினால். இப்ப குதிச்சு அல்லேலூயா போடு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நல்லா சத்தமா அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். பாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஓ, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
நாமத்தினால்னு மட்டும் பாட போறீங்க. ஓகேவா? நான் என்ன பாட போறேன்னா, குறைவெல்லாம் நிறைவாகும் என் வாழ்வில், அதை நான் பாடுறேன். நீங்க வந்து என்ன பாடணும்? இயேசுவின் நாமத்தினால் பாடுங்க. சோதனையில் தப்பி செல்ல வழியுண்டு. இயேசுவின் நாமத்தினால் மட்டும் பாடணும். ஓகே? சோதனையில் தப்பி செல்ல வழியுண்டு. அவ்வளவுதான். ஓகே? குறைவெல்லாம் நிறைவாகும் என் வாழ்வில். எல்லாரும் சேர்ந்து பாடணும். சோதனையில் தப்பி செல்ல வழியுண்டு. பாடிடலாமா? இயேசுவின் நாமத்தினால் மட்டும் நீங்க சத்தமா பாட போறீங்க. ரெடியா? பாடி ரெடி? 1 2 3 கோ. குறைவெல்லாம் நிறைவாகும் என் வாழ்வில். அவ்வளவுதான். சூப்பர். சோதனையில் தப்பி செல்ல வழியுண்டு. என்ன சத்தமா? குறைவெல்லாம் நிறைவாகும் என் வாழ்வில். சோதனையில் தப்பி செல்ல வழியுண்டு. குதிச்சு 1 2 3 கோ. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பாடி ஆடணும். ரெடி கோ. அல்லேலூயா எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. கை தட்டுங்க. கூடாதது ஒன்றுமில்லை. தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். சொல்லுங்க. கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா. கை தட்டு. மரணத்தை ஜெயித்தீரையா. சொல்லுங்க. மரித்து உயிர்த்தீரையா. மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா. ஒரு மாற்றம் தருவீரையா. நீர் மறுபடி வருவீரையா. ஒரு மாற்றம் தருவீரையா. கைதட்டி. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. நீங்கள் சத்தமா கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே. இயேசுவாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே. இயேசுவாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே. தலைக்கு மேல கைதட்டி. எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்று. நல்லா கைதட்டி. உம் நாமம் சொன்னால் போதும். பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும். பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கைகள் நீட்டினார். நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கைகள் நீட்டினார். நோய்கள் நல்லா தலைக்கு மேல கைகள் கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சத்தமா சொல்லுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே. இயேசுவாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பாடுங்க. உம்மால் கூடாதது. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நல்லா உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். ஹalleluya.
இயேசுவால் எல்லாம் செய்யக்கூடும். சொல்லுங்க, இயேசுவால். சத்தமா, இயேசுவால் எல்லாம் செய்யக்கூடும். என் தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அப்படியே ரெண்டு கையை உயர்த்தி, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பாடுங்க. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நீங்க பாடுங்க. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. நீங்க பாடுங்க. அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு தாய், ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு தாய், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர். எல்லாரும் அப்படியே கண்களை மூடும், கண்ணை மூடும், கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி கையை உயர்த்தி ரெண்டு கையை. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்று. கண்களை மூடி அப்படியே இயேசுப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். பிள்ளைங்களா, இயேசுப்பா சத்தம் உயர்த்தி, இயேசுப்பா உங்களுடைய தெய்வீக அன்புகளை நிரப்பட்டுன்னு கேளுங்க. ஒரு அன்பு எங்களை நிரப்பட்டு, இயேசுப்பாவின் அன்பு எங்களுக்கு வேணும்னு கேளுங்க. இயேசுப்பாவின் அன்பு எங்களுக்கு வேணும். ஒவ்வொரு பேரையும் அந்த அன்பு தொடுவதாக. இந்த கிராமத்தை இயேசு நேசிக்கிறார். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. தெரிஞ்சவங்க சத்தமா, இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே
இன்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோ அல்லேலூயா. உங்க நாம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோ அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். என்ன கவனிங்க பாட்டி, எதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் உங்களெல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். பிள்ளைகள், உங்கள் அம்மா அப்பா, உங்கள் அப்பா யாராவது குடிக்கிறவங்க இருக்கிறாங்களா? குடிக்கிறவங்க, சரி, உங்கள் அப்பா குடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? எங்கள் அப்பா குடிக்கக்கூடாதுன்னு விரும்புகிறவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். சரி, உங்கள் அம்மா குடிக்கிறாங்களா? உங்கள் அப்பா குடிக்கிறாங்களா? அப்பா குடிக்கிறாங்களா? அம்மா குடிக்கிறாங்களா? 2 பேரும் குடிக்கிறாங்களா? சரி, கைகளை போடுங்க. அப்போது நீங்கள் இன்னையிலேருந்து நீங்கள் என்ன செய்யணும்னா நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் வீட்டில் போய் ஜெபிக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், அன்புள்ள இயேசப்பா, நான் உம்மை நம்புகிறேன். நான் உம்முடைய பிள்ளை. நான் உம்மிடத்தில் எதை கேட்டாலும் நீர் எனக்கு அதை தருவீர் என்று நம்புகிறேன். நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்க? அப்ப நீங்க வீட்டுல போய் பிரேயர் பண்ணணும். ஏசப்பா, எங்க அப்பா குடிக்க கூடாது, எங்க வீட்டுல பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க கேளுங்க. கண்டிப்பா உங்க அப்பா என்ன செய்ய மாட்டாங்க? குடிக்க மாட்டாங்க. உங்களெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. அவருடைய முதுகெல்லாம் சாட்டையினால் அடிச்சு கிழிச்சாங்க, கால் கைகள்ல ஆணி அடிச்சாங்க, ஈட்டினால விழாவில் குத்துனாங்க. அவர் ஒரு தப்பும் செய்யல, அவர் ஒரு தப்பும் பண்ணல. அவர் இவ்வளோ வேதனைகளை எதுக்காக சகித்தார்னா நம்மை ரட்சிக்க. எதற்காக சகித்தாரு? நம்மளை ரட்சிக்க. எல்லாரும் உங்க வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே. பாட்டி மாதிரி எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, அன்புள்ள இயேசப்பா, நான் உம்மை நம்புகிறேன். நீர் எனக்காக இந்த பூமியில வந்தீர், நீர் எனக்காக மரித்தீர் என்று நம்புகிறேன், எனக்காக அடிக்கப்பட்டீர் என்று நம்புகிறேன், 3வது நாளிலே உயிரோடு எழும்பினீர் என்று நம்புகிறேன், உயிரோடு எழும்பினீர் என்று நான் நம்புகிறேன். பாருங்க, கை போடுங்க. ஏசப்பா என்ன பண்ணாருன்னா, அவர் அடக்கம் பண்ணாங்களா, 3வது நாள்ல அப்படியே அவரை உயிரோடு கூட எழுப்பிட்டார். உயிரோடு கூட எழும்பி வந்த பிறகு 40 நாட்கள் இந்த ஊர்ல இந்த பூமியில சுற்றி நடந்து அப்புறமா பரலோகத்துக்கு போனார். எங்க போனாரு? அங்க மேல பாருங்க, அங்க இருக்கிறார். ஏசப்பா எங்க இருக்கிறாரு? அங்க இருக்கிறார். அங்க இருந்து நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறவர் இனிமேல் நம்மளை கூப்பிடுறதுக்காக வரப்போறாங்க. ஆமா ஆமா பாட்டி, நம்ம ஒருவேளை செத்து போயிட்டோம்னு வச்சுக்கோமே, செத்து போனா கூட ஏசப்பா உயிரோட எழுப்பி வந்தார்ல, அதே போல நம்ம உயிரோட கூட எழுப்பி கொண்டு வந்துருவாருங்க. இனி இந்த உலகத்துல நீங்க எத்தனை வருஷம் வாழ்வீங்க? நீங்க எத்தனை வருஷம் வாழ்வீங்க? ஒரு 50 வருஷம் வாழ்வீங்களா? இன்னும் நம்பிக்கை தான். நீங்க எத்தனை வருஷம் வாழ்வீங்க? இன்னும் ஒரு பாட்டி எத்தனை வருஷம் வாழ்வீங்க? இன்னும் ஒரு 10 வருஷம் வாழணும், கண்டிப்பா வாழணும். வாழ்த்துக்கள். அப்போ வாழ்ந்த பிறகு நம்ம மரிச்சிடும் இல்ல பாட்டி. ஆனால் நீங்க ஏசப்பாவை நம்பி நீங்க மரிச்சீங்கன்னா, ஏசப்பா எங்க இருந்து வருவாருன்னு சொன்னேன், அங்க இருந்து வருவாங்க இல்லையா? அங்க இருந்து வரும்போது மரித்து போனா கூட நம்ம திரும்ப எழுப்பி கொண்டு வருவார். இப்ப அந்த ஏசப்பாவை நம்பினா கை தட்டி ஏசப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி ஏசப்பா, ஏசப்பா. இந்த உலகத்திலையும் நமக்கு சமாதானத்தை தந்த, நிம்மதியை தந்த, ஆறுதலை தந்த, நம்முடைய மரணத்துக்கு பிறகும் நமக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை. இங்க கீழே பாருங்க, இந்த உலகத்துலதான் கண்ணீர், கவலை, வேதனை, நிந்தை, கஷ்டம், தரித்திரம் எல்லாம் நம்ம பார்க்கிற இந்த உலகத்துலதான் உண்டு. ஆனா அந்த பரலோகத்துல கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, பசி இல்ல, நோய் இல்ல, வேதனை இல்ல,
சந்தோஷமா அங்க இருப்போம். இந்த உலகத்துல கஷ்டப்பட்டாச்சு, இனி நரகத்துல போய் கஷ்டப்படக்கூடாது. அங்க பரலோகத்துக்கு வரணும்னா, சரியா பாட்டி? பரலோகத்துக்கு வரணும்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நாங்க நரகத்துல போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு வரணும்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். அப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? உங்க எல்லாரையும் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகையினால தான் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களை ஏசப்பா ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சமாதானத்தை தந்து உங்களுக்கு நிம்மதியை தருவார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா பாட்டி? நீங்க பிரேயர் முடிச்சுட்டு இப்படி முன்னால் வரணும். இதாவது வெள்ளை போட்டிருக்கிற எல்லா ரெவரண்டுகளும் உங்களுக்காக ஜெபிப்பாங்க, சரியா? அப்படி நான் இப்ப உங்களுக்காக ஜெபம் பண்றேன். கண்ணை மூடுங்க. நான் சொல்றத ஒரு வாட்டி கூட சொல்லலாம். உங்க வலது கைய உங்க மார்பில் இப்படி வைங்க பார்க்கலாம். பிள்ளைகள் எல்லாம் வைங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி சொல்லுங்க. கண்ணை மூடி சொல்லுங்க. அன்புள்ள ஏசப்பா, நான் ஒரு பாவி என்று நம்புகிறேன். நான் இந்த உலகத்தில் வாழும்போது எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை அறிந்து கொண்டேன். இனி இயேசுக்காக வாழுவேன். இயேசுவை விசுவாசிக்கிறேன். என்னுடைய எல்லா பாவத்தை மன்னியும். என்னை நீர் சேர்த்து கொள்ளும். உம்முடைய பிள்ளையாய் மாற்றும். இனி வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் இயேசுவை நம்பி, இயேசுவை விசுவாசித்து, இயேசுக்காக வாழ உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்ப எல்லாரும் நீங்க கண்ணை மூடும்போது உங்க ஊருக்காக சார் முன்னால வந்து சுருக்கமா ஜெபிப்பாங்க. இந்த ஊர்ல விவசாய நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்க பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக சார் முதல்ல பிரேயர் பண்ணுவாங்க, சரியா? அப்புறம் நீங்க முன்னால் வந்தீங்கன்னா ஊழியக்காரங்க உங்களுக்கு ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல கிராமத்துக்காக என் ஆண்டவருடைய கரத்தில் இந்த சபையிலிருந்து ஆண்டவரே, சபை மக்களாக, ஊர் மக்களாக ஆண்டவரே, ஊழியர்களாக உம்முடைய கரத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா தந்தையே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தில் வந்து ஆண்டவரே, உம்முடைய செய்தியை, உம்முடைய நற்செய்தியை ஆண்டவரே அறிவிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த சபை ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற எங்கள் தேவன் ஆண்டவரே, கர்த்தாவே, என்னிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்கு கொடுத்தவரே, அன்பான பிள்ளைகளை ஆண்டவர் தொடும்படியாய் ரட்சிக்கிறோம் அப்பா. என் தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவீராக. உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக, என் தேவனை முழுமையாக விசுவாசிக்கிறவர்களாக ஆண்டவரே, உமக்குள்ளாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டவர்களாக வாழ என் தேவன் கிருபை செய்யும்படியாய், என் தேவன் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கிராமத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சுற்றிலும் உள்ள கிராமங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் ஆவியானவர் அசைவாடுவீராக, பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையின் வளர்ச்சிக்கு ஆண்டவரே, ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்படுவதற்கு எதிராக எழும்புகிற ஆண்டவரே, எல்லா பொல்லாங்கனின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் செயலிழந்து போகும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமைகள் ஊற்றப்படட்டும். உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய ஒளி வீசப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றும் என் ஆண்டவரில் நிலைத்திருக்க என் தேவன் கிருபை செய்வீராக. ஊழியங்களை ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.